ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலா ஃபேமிலி. இப்போ நம்ம பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் பச்சைப்பயிறு 1 கப்பு. இப்போ வேக போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி தண்ணி 2 கப்பு ஊற்றி வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெந்துக்கும், ஏன்னா நைட்டே ஊற வச்சுருக்கறனால. இப்போ கொஞ்சம் வெந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றி, இது பச்சைப்பயிறு குழம்புக்கு நீங்கள் வெளிச்செண்ணையும் நெய்யோடு ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போடணும். வெள்ளைப்பூண்டு தட்டி போட்டால் போதும். தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி, வரமல்லி போட்டுக்கலாம். வரமல்லி தான் போடணும், கையில் தேய்ச்சி போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுட்டா தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், வதக்கி விட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போக வரையில் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிறு ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். தக்காளி 2 தக்காளி போட்டிருந்தேன்ல, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதில் இப்படியே நல்லா மசிச்சு விடும்போதே கொஞ்சம் நைஸாகிரும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் உப்பு வேகும் போதே போட்டிருக்கிறேன், அதனால் எனக்கு அதே கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் காய்ச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் மல்லி இலை போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த அளவுக்கு குழம்பு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ எடுத்து சுடு சுடு சாதத்துக்கு பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொங்கு நாட்டு ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு முட்டை ஒன்று வேக வச்சுருந்தேன், அது கொடுத்துட்டேன். நீங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.